ஹலோ சொல்லுங்க. நான் ஆதரவற்ற குழந்தைகள் ஆசிரமத்துல இருந்து பேசுறேங்க. சொல்லுங்க, என்ன விஷயம்? சார், நாளைக்கு உங்க மனைவி தமிழ்ச்செல்வியோட பிறந்தநாள் வருது. போன வருஷம் எங்க ஆசிரமத்துல இருக்கிற எல்லா குழந்தைகளுக்கும் 3 வேளை சாப்பாட்டுக்கான உணவை ஸ்பான்சர் பண்ணீங்க. அதான் நாளைக்கு மேடத்தோட பிறந்தநாள் வருதுல்ல, குழந்தைங்களோட சாப்பாட்டுக்கு எதுவும் ஸ்பான்சர் பண்ண முடியுமான்னு கேட்கலான்னு ஃபோன் பண்ணேன் சார். இல்லைங்க, எனக்கு விருப்பம் இல்லைங்க. இந்த வருஷம் ஸ்பான்சர்லாம் நான் ஒன்றும் பண்ணலைங்க. சார் நாளைக்கு எங்களுக்கு யாருமே ஸ்பான்சர் கிடைக்கல சார். ஒருவேளை போன வருஷம் ஸ்பான்சர் பண்ண மாதிரி இந்த வருஷமும் மேடத்தோட பிறந்த நாளுக்காக நீங்க ஸ்பான்சர் பண்ணீங்கன்னா உங்க தயவால குழந்தைங்க 3 வேளை நல்ல சாப்பாடு சாப்பிடுவாங்க சார். கொஞ்சம் பெரிய மனசு பண்ணி உதவி பண்ணுங்க சார். ஏங்க, நான் தான் எனக்கு விருப்பம் இல்லைன்னு சொல்றேன்ல, அதுக்கப்புறமா ஸ்பான்சர் கொடுங்கன்னு வற்புறுத்துறியே. எனக்கு விருப்பம் கிடையாதுங்க, போன வைங்க. அது இருக்கான்ல, அதோ கார் தொடச்சிட்டு இருக்கானே, அவன் நம்மளே பார்த்துட்டு இருக்கான் பாரு. அவன் வெறும் டிரைவர் மட்டும் இல்ல, நான் இங்க என்ன பண்றேன் ஏது பண்றேன்னு பார்த்துட்டு எங்க அப்பாவுக்கு தகவல் சொல்ற ஒரு ஸ்பை. அதனால காலேஜ்ல கூட சக்தி கிட்ட என்னால பேச முடியல. எங்க அப்பா, உனக்கும் அந்த பையனுக்கும் கல்யாணம் நடக்க வாய்ப்பே இல்ல, அந்த பையன் வேற மதம் நாம வேற மதம், நீ பேசாம அந்த பையனை மறந்துட்டு நான் சொல்ற பையனே கல்யாணம் பண்ணிக்கோன்னு சொல்றாரு.